ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்ல இருந்து ரொம்பவே போர் அடிச்சு போயிருச்சு. இந்த மாரி டைம்ல என்னால வெளியில எங்கேயும் முடியலையா, ஸோ வீட்ல இருக்கிறது ரொம்பவே போரிங்கா இருந்தது. சரி சும்மா குட்டியா எங்கேயாச்சும் ரைட் மாதிரி போலாமேன்ட்டு கிளம்புனோம். பாப்பாவுக்கும் வெளில போறது கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா இருக்குமேன்ட்டு ஸோ டக்குன்னு டிசைட் பண்ணி கிளம்பிட்டோம். எங்க குட்டி பாப்பாவுக்கு வந்து கார்ல போனா ஒத்துக்காது. ஸோ ஆட்டோல தான் நாங்க எங்க போனாலும் போவோம். சரி நம்ம போறதே ரொம்ப நாள் ஆச்சு விளாக் எடுத்துன்னு, அதையே ஒரு மினி விளாகா எடுக்கலான்ட்டு டிசைட் பண்ணேன். நாங்க வந்து இன்னைக்கு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் தான் போலான்னு நெனச்சோம். ஏன்னா, அங்க தான் குட்டீஸ்க்கு வந்து வெளியில நெறைய கேம்ஸு, ரைட்ஸு, ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அங்க போனோம்னா டைம் போறதே தெரியாது. போறப்போ இந்த மாரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். டோரா கூட, ஸ்பைடர்மேன் கூட. கடைக்குள்ள என்டர் ஆனதும் ரைட் சைட் ஒரு ஐஸ்கிரீம் வண்டி மாதிரி இருக்கும். அங்க போய் ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு நெனச்சேன். பாப்பாக்கு தான் கேட்டா, ஒரு ஐஸ்கிரீமோட விலை வந்து ₹50. அது வந்து நம்ம டோக்கன் வாங்கிட்டு தான் வந்து வாங்கணும். இந்த மாரி குட்டி பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாரி கேம் வச்சு குடுக்குறதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிருச்சு. நாங்க ரொம்ப நேரம் லைன்ல வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஐஸ்கிரீம் வாங்குனோம். பாப்பா வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் கேட்டிருந்தாங்களா, ஸோ அந்த மாதிரி கேம்லாம் வச்சு 10 நிமிஷத்துக்கிட்ட அவகிட்ட விளையாண்டாங்க. ரொம்ப ஹாப்பி அவளுக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விளையாடுறது. நானும் இந்த மாதிரி விளையாண்டது கிடையாது. அவள் விளையாடுறப்போ அது பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு வழியாக ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போயிட்டோம். மொத்தமே 7 ஆர் 8 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோருக்குமே இப்போ பார்க்கணும்னா கிட்டத்தட்ட நம்ம காலையில் போனால் தான் ஈவினிங் வர முடியும். அந்த அளவுக்கு பெரிய கடை, நிறைய திங்ஸ் இருக்குது, நம்மளால் பார்க்கவே முடியாது. நாங்கள் மொத்தமே 2 ஃப்ளோர் தான் போனோம். ஒன்று வந்து லேடிஸ் செக்ஷன், இன்னொன்று வந்து கிட்ஸ் செக்ஷன். கிட்ஸ் செக்ஷன் வந்து பாப்பாவுக்கு தேவையான டாய்ஸு அதெல்லாம் நிறைய இருந்தது. அவங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ்லாம் பார்த்தோம். ஒவ்வொரு விளையாட்டு பார்க்குறப்போ எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது வாங்கணுன்ட்டு. ஸோ அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் வாங்கிட்டு மேலே செக்ஷனுக்கு போயிட்டோம். அங்கே போய் நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, கிளிப்ஸு, ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தோன்னா பாப்பாவுக்கு வர மனசே கிடையாது. இருக்கிற எல்லா திங்ஸையும் அள்ளி அள்ளி பேக்கில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்ள் பேபி இருக்க எல்லா அம்மாவுக்குமே ரொம்ப தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு வந்து கிளிப்பு, ஹேர் பேண்ட்லாம் பார்த்தா அவங்களோட நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவோன்னு. அதே மாதிரி தான் நான் ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டேன். பாப்பாவுக்கு ஒவ்வொரு கிளிப்பு, ஹேர் பேண்டு, குட்டி குட்டி கிளிப்ஸ் எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட அந்த ஃப்ளோரில் மட்டுமே நாங்கள் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இதனால மற்ற எந்த ஃப்ளோருக்குமே எங்களால் போகவே முடியல. இந்த கிளிப் செக்ஷனில் மட்டுமே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே நின்றுக்கிட்டே இருந்தோம். அவள் ஒன்று எடுக்க, நான் ஒன்று எடுக்க, ஒவ்வொன்றா போட்டு போட்டு பார்த்து டைம் போகிறதே தெரில எனக்கு. அவங்க ஸ்கூலுக்கு வேறு ஸ்டார்ட் ஆக போதா, ஸோ ஸ்கூலுக்கு தேவையான ஹேர் பேண்டு, குட்டி குட்டி கிளிப்ஸு இதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். எந்த ஃப்ளோர் போனாலும் மக்கள் கூட்டமாக தான் இருக்காங்க. எங்கே போகிறது வரதுன்னே தெரியல எங்களுக்கு. நிற்க கூட இடம் கிடையாது. மெயினாக இந்த மாதிரி கடையில் வந்து சேர் கிடையாது. உட்காந்து பார்க்குறதுக்கோ நம்ம எடுத்து காட்டவும் மாட்டாங்க. நம்மளா தேடி பொறுக்கி எடுத்துக்க வேண்டியது தான். அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒவ்வொன்றா தேடுறதுக்கு. அங்கே ஆயிரக்கணக்கான கிளிப்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு பாக்ஸ்குள்ளேயே அத்தனை கிளிப் இருக்குது. நம்ம என்ன கிளிப்பை தேடுன்னு எனக்கும் தெரியல. ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பார்த்து பார்த்துட்டு வாங்கிட்டு இருந்தேன். மக்கள்கிட்ட காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் எந்த நேரம் கடைக்கு போனாலும் எல்லா கடையுமே கூட்டமாக தான் இருக்குது. துணி கடையிலையும் கூட்டம் இருக்குது, நகை கடையிலையும் கூட்டம் இருக்குது, பாத்திர கடையிலையும் கூட்டம் இருக்குது. ஆனால் காசு இல்லை காசு இல்லைங்கிறாங்க. காசு இல்லாமல் எப்படி எந்நேரமும் காலையில் போனாலும் கூட்டமாக இருக்காங்க, ஈவினிங் போனாலும் கூட்டமாக இருக்காங்க. எந்நேரமும் மக்கள் ஏதாச்சும் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. சும்மாவாச்சும் கடைக்கு வந்துடுறாங்க. ஒன்று சாப்பிட்றதுக்காக இப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஷாப்பிங்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இல்லை எல்லாருமே. இப்போ நிறைய பேர் மக்கள் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்காங்க. ஷாப்பிங்க்கு, சாப்பிட்றதுக்கு தான் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்மளும் அப்படி தான் இருக்கும். பட் அன்வான்டாக செலவு பண்ணுறதுக்கு போல் எது நமக்கு தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்தோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணியும் நமக்கு ரொம்ப சேவ் ஆகும்.
மெயினாக கேர்ள்ஸுக்கு போடுற மாதிரி தான் நிறைய அக்சசரிஸ் இருந்துச்சு. இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு தேவையான பாசி, பிரேஸ்லெட்டு, பேங்கிள்ஸு, கண்ணாடி வளையல், மெட்டல் வளையல், ஹேர் கிளிப் இது நிறையா இருந்தது. ஒவ்வொன்றுமே கம்மியான ரேட்டில் தான் இருந்துச்சு. ஒரு 13 ருபீஸ்லேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே நல்லா இருந்தது. நான் ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக அவளுக்கு திங்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவள் ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக அவளுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ரெண்டையும் பிரித்து போட்டு நாங்கள் பில் போடுறதுக்குள்ளே மணி 10 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்து சேரவே 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய பாசியில் கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம ஒவ்வொரு கடைக்கு போய் தனித்தனியாக வாங்குறதுக்கு இந்த மாதிரி சரவணா ஸ்டோர்ஸ் வந்துட்டு எல்லா ஃப்ளோர்லையும் ஏறி இறங்கி என்னென்ன வேணுமோ மொத்தமாகவே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அங்கே இருக்க காஸ்மெட்டிக் செக்ஷனுக்கும் போயிருந்தோம். சாதாரண டூப்ளிகேட் பிராண்ட்லேருந்து நல்ல பிராண்ட் வரைக்குமே எல்லாமே வச்சுருக்காங்க. நல்ல பிராண்ட் மீன்ஸ் ப்ளூ ஹெவன், இன்சைட், காஸ்மெட்டிக்ஸ், ப்ளம் இந்த மாதிரி பிராண்ட்ஸுமே நிறைய வச்சுருந்தாங்க. நான் எல்லாமே பார்த்தேன். பட் நம்ம ஆன்லைனில் வாங்கினா கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டோடு இருக்கும். இங்கேனா கொஞ்சம் எம்ஆர்பியோடு வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எதுவுமே வாங்கலை. நிறைய சீப்பு வெரைட்டிஸ், சீப்லேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. மிரரு, வெட் டிஷ்யூஸ்னால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே நிறையா இருக்கும். மெயினாக இயரிங் கலெக்ஷன்ஸ், நான் வந்து இயரிங் கலெக்ஷனுக்கு வந்து நிறையா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நான் எதிர்பார்க்குற மாதிரி ஸ்டட்டு மாதிரி எதுவுமே கிடைக்கல. நிறைய ஜும்கா டைப்ஸ் தான் நிறையா இருந்தது. பெரிய பெரிய இயரிங்காக இருந்துச்சு. அந்த மாதிரி நான் போட மாட்டேன். ஸோ எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது மட்டும் தான் நான் வாங்கியிருந்தேன். பனானா கிளிப் சொல்லவே வேணாம். நான் பனானா கிளிப்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பனானா கிளிப்ஸில் ஏகப்பட்ட கலர்ஸ், வெரைட்டிஸ், மேட் ஃபினிஷில் வச்சுருந்தாங்க, கிளாஸி ஃபினிஷில் வச்சுருந்தாங்க. நிறைய குட்டி குட்டி கிளிப்ஸு, இந்த செயின், அந்த நம்ம ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் கையில் போட்டு போகிற மாதிரி பிரேஸ்லெட்டு, இந்த ஈவில் ஐ பிரேஸ்லெட் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கிளிப்பு பார்க்க எல்லா கலர்ஸுமே வாங்கணும்னு ஆசையாக இருந்தது. பட் ஏற்கனவே வீட்டில் நிறையா இருக்குது. ஸோ என்ன கலர் தேவையோ அது மட்டும் வாங்கினேன். நாங்கள் போனதே மொத்தம் 2 ஃப்ளோருங்கிறனால மற்ற ஃப்ளோரில் என்னென்ன இருந்துச்சுன்னு எங்களால் சரியாக பார்க்க முடியல. அங்கே சேர் இல்லாதனால என்னால் உட்காரவும் முடியல. ரொம்ப நேரம் என்னால் நிற்க முடியல. ஸோ வேக வேகமாக பார்த்துட்டு சீக்கிரமே கிளம்பிட்டோம் நாங்கள். பில்லிங்க்குமே ரொம்பவே லேட் ஆனது. ஏன்னா நிறைய பேர் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்களேன், இது எல்லாமே வந்து பேங்கிள் தான். இந்த மாதிரி ஆரி கிராண்டு ட்ரெஸ்ஸுக்கெலாம் போடுற மாதிரி பேங்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. இது நல்லா இருந்துச்சு. பட் என்னால் இப்போதைக்கு வாங்க முடியலன்ட்டு நிறைய பேங்கிள் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா பொறுமையாக பார்த்து வாங்கணுன்ட்டு வச்சுருக்கேன். இப்போதைக்கு ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு வந்திருக்கோம், என்னென்ன எப்படி இருக்குன்ட்டு. பாப்பாலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு காலையில் போனால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இருக்கிறத விட காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ். ப்ளூ ஹெவன் பிராண்ட்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய டூப்ளிகேட் லிப்ஸ்டிக்ஸ்லேருந்து பிராண்டட் லிப்ஸ்டிக் வரைக்குமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்ஷனுக்கு இப்போ தான் போகிறேன்னா. ஸோ எல்லாமே பார்த்துட்டு வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நிறைய ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸு நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் சென்னையில் இருக்க சரவணா ஸ்டோருக்கு போயிருக்கேன். சொல்லப்போனால் இயர்லி ஒன்ஸ் நாங்கள் சென்னை போவோம். போகும்போதெல்லாம் சரவணா ஸ்டோர்ஸ் போயிருக்கேன். மதுரையில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் வந்து அடிக்கடி விசிட் பண்ணது கிடையாது. கடைசியாக அக்டோபரில் போயிருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் போகிறேன் நான். எல்லாமே பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு பாப்பா அந்த காயின் போட்டு விளையாடணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள விளையாட வச்சுட்டு கீழே ஃபுட் கோர்ட்டில் போய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கினோம். ரொம்ப 30 ருபீஸ் தான் சொன்னாங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. மேலே அத்தனை ஃப்ளோர் ஏறி இறங்கினதுக்கு பேசாமல் ஃபுட் கோர்ட்டுக்கே போயிருந்தான் போல். நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கலாம். ஓகே. இந்த விளாக் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த விளாக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஆல், see you in next video. Bye.